தமிழ் தரப்பை மிரட்டி செய்யலாம் என்று சொல்லி அவர் யோசித்தால் அவர் யோசிக்கணும், இந்த மிரட்டெல்லாம் தமிழ் மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதையும் அவர் யோசிக்க வேண்டும். என்று சொன்னால் அவர்களைப் போல பல பேரை சந்தித்துத்தான் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்களுக்கு அவருடைய உருட்டல் மிரட்டல் செயற்பாடுகள் இங்கே ஈடுபடும் என்று அவர் சொன்னால் அது பிழையானது. அதை நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல். இந்த தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு தேவையானவர்கள் யார் என்பதை அவர்கள் தெரிவு செய்வார்கள். ஆனால் ஜனாதிபதி நாளை இன்றைக்கு ஜனாதிபதி வருகிறார். 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் வந்து போனார். ஆளுந்தரப்பினுடைய வெளிவிவகார அமைச்சர் வருகிறார். அதே போல பிமல் ரட்நாயக் அவர் போக்குவரத்து அமைச்சர் அவர் வருகிறார். ஆகவே இப்படி பல்வேறுபட்ட ஆட்கள் இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும் என்று சொன்னதற்காக வருகிறார்கள். ஆகவே இவர்கள் எவ்வாறானவர்கள் என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த முறை நான் நம்புகின்றேன், தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, இவர்கள் கடந்த 6 மாதங்களில் எதையும் புதிதாகவோ அல்லது மக்களுக்கு உத்தரவாதம் அளித்ததன் பிரகாரமோ இவர்கள் சிங்கள நாட்டிலும் எதனையும் செய்யவில்லை, தமிழ் பக்கத்திலும் எதனையும் செய்யவில்லை.